ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கம்ங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. 2026 இந்த ஒரு வருடம் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம்ங்க. ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க. இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வரும்ல. ஆனா 2026ல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்று பதிவிடுங்க. இது உங்களோட வாழ்க்கைக்கு நன்மையை தருமுங்க. இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றமுங்க. உங்களை வீழ்த்ததற்காக வரலங்க, உங்களை உயர்த்ததற்காக வந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு, ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க. கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. மகர ராசிக்காரங்க வெளியில எவ்வளவு கடினமாகவும் கட்டுப்பாடோடும் உறுதியோடும் எல்லாவற்றையும் சமாளிக்கிறவங்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அவர்கள் சுமந்திருக்கிற பாரம் யாராலும் முழுவதுமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஆழமானதும் கனமானதும் தாங்க. நீங்க சத்தமா புகார் சொல்றவங்க கிடையாதுங்க. அழுது காட்சி காட்டுறவங்க கிடையாதுங்க. பிரச்சனை வந்தாலே அதை மார்புல சுமந்து கொண்டு அமைதியா நடந்து போகிற மனிதர்கள் நீங்க தாங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாம கடந்தது, எத்தனை தடவைகள் நான் சோர்ந்துட்டேனோன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களையே கேட்டீங்க. அத உங்க உள்ளம்தான் அறியுமுங்க. கடந்த சில மாதங்களாவே இல்ல, பல வருடங்களா மகர ராசிக்காரர்கள் தாங்கினது குடும்ப பொறுப்பு, எல்லாரையும் நான் காப்பாத்தணும்னு உள்ள இருந்த கடமை உணர்வு, வேலையோட அழுத்தம், பணம் பற்றிய ஓய்வில்லாத கவலை, எதிர்காலம் எப்படி வரும் என்ற நிரந்தர மன அழுத்தம், எவ்வளவு உழைச்சாலும் உடனடி பலன் கிடைக்காம திரும்ப திரும்ப வரும் ஏமாற்றம், இதை நீங்க தான் பார்த்துக்கணும்னு குடும்பத்தாலும் நெருங்கியவர்களாலும் திணிக்கப்படும் பொறுப்புகள், உங்களுக்கான தேவைகளை நீங்க தான் கடைசியில வைப்பது ஒரு பழக்கமா வச்சுட்டீங்க. உங்க உணர்ச்சிகளை வெளியில காட்ட முடியாதது தனிமையும் அதிகப்படுத்தியதுங்க. யாருக்கும் சொல்லாம உங்களுக்குள்ளே உடைந்த தருணங்கள் தவறா புரிஞ்சுக்கப்பட்டதுங்க. நல்ல மனசு, நம்பிக்கையா வைத்தவர்கள் மாறி போய்விட்ட வேதனை, இவை எல்லாமே உங்க அமைதியான முகத்துக்கு பின்னால புதைந்திருக்கிற காயங்க. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்போதுமே பொறுப்பு என்ற ஒரு வார்த்தையோடு நழுவிக்கிட்டே தான் இருக்குதுங்க. அந்த பொறுப்பு தான் உங்களை உயர்த்தியும் இருக்குங்க. பல தடவைகள் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க, நான் இவ்வளவு தாங்குறேன், எனக்காக யாராவது ஒரு நாள்ல நிப்பாங்களா, நான் எல்லாருக்கும் தேவையானவன், ஆனா எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல யாரும் ஏன் இல்ல, நான் நேர்மையா நடந்தேன், அதனாலதான் எனக்கு எல்லாமே தாமதமா வருதா, இந்த கேள்விகளால உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு தெரியுமா? மெதுவா அவை உங்க உள்ளத்தை சிதைச்சிருக்குதுங்க. வெளியில மகர ராசிக்காரங்களை பார்த்தா ஒழுங்கு, கட்டுப்பாடு, நேர்மை, பொறுப்பு, இன்னும் நிறைய குணங்கள் தெரியும். ஆனா அந்த ஒழுங்கு வாழ்க்கைக்கு பின்னாலேயே நிறைய தியாகங்கள், நிறைய விட்டு கொடுப்புகள், நிறைய சமாதானங்கள், இதையும் நான் பார்த்துக்கிறேங்க. ஒதுக்கி வச்ச கனவுகளும் இருக்குதுங்க. நீங்க உங்கள பத்தி பெருசா பேச மாட்டீங்க. உங்க வலிய யாருக்கிட்டயும் காட்ட மாட்டீங்க. அதனாலதான் வாழ்க்கை உங்களை இவங்க எல்லாத்தையும் தாங்குவாங்கன்னு எண்ணி மீண்டும் மீண்டும் சோதிச்சதுங்க. ஆனா இந்த கதையும் இங்க முடிவடைறது இல்லைங்க. 2026 மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையில உறுதியான திருப்பத்தை கொண்டு வர போகுதுங்க. மெதுவா அடிப்படை மாற்றத்தை தரப்போகுதுங்க. 2026 உங்களுக்கு என்ன தரப்போகுது தெரியுமா? நீங்க அது சுமந்த பொறுப்புக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்குங்க. உழைப்பு தாமதமானாலும் உறுதியான பலன் கிடைக்கிற காலமுங்க. நீங்க நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்று நடந்து வந்த பாதை முடிஞ்சதுங்க. உங்களை புரிஞ்சுக்க கூடிய மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும் காலமா இருக்க போகுதுங்க. மன அழுத்தம் குறைய போகுதுங்க. வாழ்க்கை ஒழுங்காகவும் அமைதியாகவும் மாறுங்க. நீங்க நீண்ட நாட்களா பின்னால வச்சிருந்த ஆசைகள், கனவுகள் முன்னாடி வர ஆரம்பிக்குமுங்க.
வாழ்க்கை உங்கள சோதித்த அளவுக்கு இப்போ உயர்த்த தொடங்குமுங்க. மகர ராசிக்காரர்களே, நீங்க ஒரு மலை மாதிரி வெளியில எதுவும் தெரியாதது போல் இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத வலிமை இருக்குதுங்க. ஒரு காலம் மலை மேல் பனி இருந்தாலும், அது உருகாத நாட்கள் நீண்டு கொள்ளலாம்ங்க. ஆனா, ஒரு நாள் அது நிச்சயம் உருகுங்க. அந்த நாள் 2026 உங்கள் உழைப்புக்கு அர்த்தம் கிடைக்கும் வருடமா இருக்கப் போகுதுங்க. உங்க அமைதிக்கு பதில் கிடைக்கும் வருடமா இருக்கப் போகுதுங்க. நீண்ட பயணத்துக்கு பிறகு ஒரு நிம்மதி தரும் வருடமா இது அமையப் போகுதுங்க. பல வருடங்களா சொல்லாம தாங்கின வேதனைகள 2026 மெதுவா குறைத்து விடுமுங்க. உங்களுடைய மனசுக்குள்ள பல வருடங்களா நீங்க மறைத்து வைத்திருந்த உண்மைகள் இந்த வருடம் நீங்க புதிய பார்வையோடு காண ஆரம்பிப்பீங்க. உங்க வலி அழுகையா வெளிய வரலங்க. அது உங்க அமைதியான தோற்றத்துக்குள்ளேயே புதைந்து கிடந்த வேதனை. அத நீங்களே தான் தாங்குனீங்க. உலகம் அத பார்த்ததே இல்லைங்க. மகர ராசிக்காரர்களோட பிறவி குணம், வீட்ல பிரச்சனை என்றால் நீங்க முன்னால நிக்கிறீங்க. பண விஷயம்னா நீங்க தான் யோசிப்பீங்க. வேலை இடத்துல பிரச்சனை என்றாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனா, அந்த நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தால தான் உங்களோட மனசு எத்தனை தடவ உடைஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. நீங்க எதையும் சமாளிக்கிறீங்கன்னு பார்த்த உலகம் நெனச்சது இவங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனா பல வருடங்களா உங்களுக்கு கிடைச்சது தாமதம் மட்டும்தாங்க. உங்க வேலைக்கு மத்தவங்களுக்கு கிரெடிட் வாய்ப்பு வர மாதிரி வந்து போயிடுது. நான் ஏன் இவ்வளவு தாமதமா முன்னேறுறேன்? உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி எழுந்துச்சுங்க. உண்மை என்ன? உங்க உழைப்பு குறையலங்க. காலம் உங்கள ஸ்லோவா, ஆழமா உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பம், அன்பு மட்டுமில்ல, கடமையும் இருந்துச்சுங்க. எல்லாரும் அமைதியா இருக்க உங்க தியாகம் இது உதவுச்சுங்க. யாருக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் ஓடுறீங்க. யாராவது உங்க மனச கேட்டாங்களா? "நீ எப்படி இருக்க?" இந்த கேள்வி பல வருடங்களா உங்க வாழ்க்கையில வரலங்க. உங்க உணர்ச்சிகள அடக்கி வச்சதால உடம்பும், மனசும் ரொம்பவே சோர்ந்து போயிடுச்சுங்க. மன அழுத்தம், தூக்கமின்மை காரணமாவே இல்லாத கோபம், சோர்வு இவையெல்லாம் பலவீனம் அல்லங்க. அடக்கப்பட்ட வேதனையோட வெளிப்பாடுதாங்க. உலகம் உங்க மௌனத்த தவறா புரிஞ்சுதுங்க. உங்க தூரத்த அங்க அகங்காரம்னு நெனச்சதுங்க. உங்க சீரியஸ்னஸ குணக்கேடு போட சொன்னதுங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க சுமை சுமந்து நடக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்க. நீங்க ஒரு இடம், ஒரு வேலை, ஒரு உறவு பழகிட்டீங்கன்னா, அங்கிருந்து விலகத் தெரியாத குணம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. நான் விட்டுட்டா தவறா நினைப்பாங்க. நான் தவறானவனா தோணிடுவனோ, நான் தாங்கி இருக்கிறது தான் சரி. உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு பல வருடங்களா நீங்க ஒரே இடத்துல ஒரே வாழ்க்கை சுழற்சியில சிக்கி கிடந்தீங்க. இந்த விட முடியாத குணம் உங்கள மட்டுமே இல்ல, உங்களுடைய முன்னேற்றத்தையும் நிறுத்தி வச்சிருக்குதுங்க. ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீங்க உங்ககிட்ட எத்தன தடவ கேட்டிருப்பீங்க? காரணம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்க வாழ்க்கை ஆரம்பத்துல அதிரடி வெற்றிக்காக இல்லைங்க. நீண்ட காலம் நிலையா நிற்கும் மிக வலிமையான வெற்றிக்காகங்க. அதனால தான் வாழ்க்கை உங்கள மெதுவா முன்னேற்றுச்சுங்க. மகர ராசிக்காரர்கள் லேட்டா உயர்வாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க பெரிய பரிசு உழைப்புக்கு பலன் மரியாதைக்கு கிடைக்குமுங்க. பணவரவு, மன அமைதி, சுமை குறைவு, உங்கள புரிஞ்சுக்கிற மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க. இந்த வருடத்துல நீங்க உங்களுக்காக பல வருடத்துக்கு பிறகு முதல் முறையா மூச்சு விட ஆரம்பிப்பீங்க. நீங்க தாங்கினத வாழ்க்கைய நினைச்சு பாராட்டத் தொடங்குற வருடமா இது இருக்குங்க. இப்ப 2026 கிரக நிலை என்ன சொல்லுது? மகர ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி. இதுவரைக்கும் உங்கள அதிகமா சோதிச்ச கிரகம் இதுதாங்க. ஆனா ஒரு உண்மை, சனி தண்டிக்க வரலைங்க, உருவாக்க வர்றாங்க. உங்க வாழ்க்கையில நீண்ட தாமதமும், தள்ளிப்போன போக்கும், பொறுப்புகளும், சுமைகளும் இது எல்லாம் தண்டனை அல்லங்க. தகுதி நிரூபிப்புங்க. சனி முதல்ல உங்கள தாங்கும் மனிதனா உருவாக்குறாங்க. அத தாண்டித்தான் உயர்த்தும் மனிதனா நடப்பாங்க. 2026ல சனியின் முகம் மாறுதுங்க. இப்போதான் உங்க பலன் என்று சொல்லப்போகும் நேரம் இதுங்க. சனி 2026ல தரப்போவது உழைப்புக்கு மதிப்புங்க, நிலையான வேலை, தள்ளாடாத வருமானம், வாழ்க்கை அடிக்கடி குலுங்காத அடித்தளம், நான் இங்க நிற்கிறேன் என்று சொல்ல வைக்கும் நம்பிக்கை. இந்த மாற்றம் சத்தம் இல்லாம வருமுங்க. ஆனா ஒரு முறை வந்தா அது குலையாதுங்க. மகர ராசிக்காரர்கள் வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ள உண்மையான போராளிகள்ங்க. ஆனா கடந்த சில வருடங்கள்ல அந்த போராளியோட ஆவி சோர்ந்து போனதுங்க. என்னால முடியுமா? இது சரியா? தவறா போயிடுமேன்னு நீங்க தடுக்கப்பட்ட தைரியத்தோடு வாழ்ந்தாகிட்டு வந்தீங்க.
2026ல செவ்வாய் உங்க உள்ளே இருந்த அந்த நெருப்ப மீண்டும் இயக்குமுங்க. நீங்க பயந்த விஷயங்கள நேரா பார்க்க ஆரம்பிப்பீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுவீங்க. உங்கள பயன்படுத்துறவங்க கிட்ட மௌனமா இருக்க மாட்டீங்க. தவறான விஷயங்கள இல்லன்னு சொல்ல தெரியுமுங்க. இது சண்டைக்கான தைரியம் அல்ல. இது உங்கள காப்பாற்றற்கான தைரியம்ங்க. அடுத்ததா குரு. இது உங்க வாழ்க்கையின் கதவுகள திறக்கும் கிரகமுங்க. கடந்த வருடங்கள்ல நீங்க முயற்சி முயற்சி செய்து வாய்ப்புகள் கடைசி நேரத்துல போயிடுற மாதிரி இருந்திருக்குமுங்க. ஒருத்தர் உதவுவாங்க போல தோணுங்க. ஆனா நடுவுல கைவிட்டுடுவாங்க. இது எல்லாம் குருவினோட சோதனை காலம்ங்க. 2026ல குரு இந்த சுழற்சிய உடைத்து விடும்ங்க. 2026ல ராகு உங்களுக்கு பக்கம் மாறுதுங்க. ராகு செய்ய போகும் உதவி போலியான மனிதர்களோட முகத்த காட்டுமுங்க. உங்கள பயன்படுத்திய உறவுகள முடித்து விடுமுங்க. உண்மை மனிதர்கள் யார் என்பத தெளிவா காட்டுமுங்க. இது உனக்கானது இல்லை என நேரா சொல்லுமுங்க. 2026ல நீங்க விட்டு போகின விஷயங்கள பார்த்து வருத்தப்பட மாட்டீங்க. அது சுத்திகரிப்புங்க. அடுத்து கேது. இது பழைய காயங்களையும், பழைய தோல்விகளையும் நான் இப்படி செய்திருக்கலாமோ, இன்னும் உங்கள திண்ணிக் கொண்டிருந்த வருத்தங்களையும் அழிக்கிற கிரகம் தாங்க இது. கேது செய்ய போகுவது கடந்த காலத்துல இருந்த சுமைகள மெதுவா கழற்றும் நினைவுகளுங்க. உங்களோட இருக்குமுங்க. ஆனா அது வலிக்காதுங்க. பழைய வலி முடிச்சுகள் கரைய ஆரம்பிக்குமுங்க. இது மிகப்பெரிய மாற்றமுங்க. ஆனா உண்மை என்னன்னா 2026 அதிசயம் இல்லைங்க. சினிமா மாதிரி ஒரே நாள்ல வாழ்க்கை புரளாதுங்க. ஆனா மெதுவா நிலை பெறுமுங்க. உறுதியாக உயரும் திரும்ப விழாத உயர்வு வருமுங்க. 2026 சொல்வது நீ தாங்கின காலம் முடிஞ்சதுங்க. இப்ப நீ கற்ற வாழ்க்கை தொடங்குதுங்க. 2026 ஆரம்பிக்குங்க. முதல் நாளிலேயே மகர ராசிக்காரர்கள் மனசுல இருக்க உணர்வு, நான் இத்தனை வருஷம் தாங்கிட்டேன். இப்பவாது வாழ்க்கை சீராகுமா? அந்த கேள்விக்கு இந்த வருடம் மெதுவா ஆனா உறுதியான பதில் தரப்போகுதுங்க. ஜனவரி மாதம் பெரிய மாற்றம் வெளியில தெரியாமல இருக்கலாமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்குமுங்க. பல வருடங்களா உங்களுக்குள்ளே அமர்ந்திருந்த பயம், கடமை, அழுத்தம், மனசுமை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லேசாக ஆரம்பிக்குமுங்க. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குமுங்க. இந்த உறவுகள் அப்படின்னா யாரு? உங்கள புரிஞ்சுக்காதவங்க, உங்க வளர்ச்சிய பொறாமையோட பார்த்தவங்க, நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க, உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க, இவங்க எல்லாம் தாங்க. 2026ல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்கங்க. சில மகர ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க. நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க. சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்கங்க. நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க. சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க. பேசாம போறது, தூரம் வைக்கிறது, மனசு ஒட்டாம போறது, இப்படி நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லைங்க. முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்கள முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க. உங்க எண்ணங்கள அடக்கி வச்சிருப்பீங்க. உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க. அதனால தான் 2026ல கிரகங்கள் உங்க வாழ்க்கைய கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காதுங்க. தனிமை உணர்வு வருமுங்க. எல்லாரும் நம்மள விட்டு போயிட்டாங்களேன்னு தோணுமுங்க. ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்த கத்துத் தருமுங்க. யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிக்க கத்துக் கொடுக்குமுங்க. 2026ஓட இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள். இந்த புதிய உறவுகள் உங்கள மதிப்பவங்களா இருப்பாங்கங்க. புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்கங்க. உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவங்களா இருப்பாங்கங்க. 2026ல உங்கள விட்டு பிரிய போற உறவுகள நினைச்சு அழ வேண்டாமுங்க. ஏன்னா, அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக வரலைங்க. உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்பவே வந்திருக்குதுங்க. சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியுமுங்க. சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க. ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம்ங்க. உங்க மதிப்ப நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க. ஜூலை மாதத்துல மரியாதை திரும்ப வருகிற மாதம்ங்க. இது மகர ராசிக்காரர்கள் காத்திருந்த பெரிய தருணம்ங்க. இது வரைக்கும் உங்கள சாதாரணமா எடுத்தவங்க கூட இப்ப உங்கள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. சமூகத்துல மரியாதை அதிகரிக்குமுங்க. குடும்பத்துல பெருமை சேருமுங்க. உங்க பெயர் நல்ல விதமா பேசப்படுமுங்க. நீங்க எதையும் நிரூபிக்க தேவையில்லைங்க. உங்க உழைப்புக்கும்
உங்க உழைப்பும், வாழ்க்கை பயணமும் உங்களுக்காக பேசுமுங்க. ஆகஸ்ட் மாதம் வாழ்க்கை திசை மாறும் முக்கியமான திருப்பமுங்க. இந்த மாதம் ஒரு முடிவு உங்க எதிர்காலத்த மாட்டுமுங்க. அது வேலை இடமாற்றமா இருக்கலாம். ஆனாலும், பெரிய திட்டமானாலும், ஒரு உறவை விடுவது அல்லது ஒரு வாழ்க்கை முடிவை எடுப்பதானாலும் இருக்கலாம்ங்க. ஆனால் இந்த முடிவு அவசரமா வராதுங்க. பல வருடங்களாக காத்திருந்த உங்களுடைய உள்ளங்கையின் தீர்மானம் நீங்க இந்த மாதம் உணர்வீங்க. இதுக்கு தான் இத்தன நாள் தாங்கினேன் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. செப்டம்பர் மாதம் மனம் சுவாசிக்க ஆரம்பிக்கிற மாதமுங்க. நீங்க நேரா உணர்வீங்க. உள்ளுக்குள்ள இருந்த அந்த சுமை மெதுவா குறையுங்க. தூக்கம் சீராகுமுங்க. மனம் ஓய்வெடுக்குமுங்க. குடும்ப உறவுகள் நெருக்கமாகுமுங்க. நீங்க பல வருடங்களா உணராத ஒரு லேசான சந்தோஷம் உங்க உள்ளத்துல மலர ஆரம்பிக்குமுங்க. அக்டோபர் மாதம் வாழ்க்கை நிலை பெறும் மாதமா இருக்குமுங்க. இந்த மாதம் உங்களின் வாழ்க்கை ஒரு பேலன்ஸ் பாயிண்ட்ட தருமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.